அவருக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம காயத்ரி வர்றாங்க. வாங்க காயத்ரி. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசெய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையான் என்னை கண்டு கொள்ளே. கடவுளுக்கு முதல் வணக்கம். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதையில் உயர்ந்திட்ட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை. தமிழுக்கு என் வணக்கங்கள். நல்ல வேளையிலே நல்லதொரு தீர்ப்பு சொல்ல காத்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். அவையில் விட்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கங்கள் மற்றும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஐயா, ஓவியங்களையும் சிற்பங்களையும் பார்த்து அதிசயித்த மனிதன், கதை கேட்டு கேட்டு பொழுதினை கழித்த மனிதன், கதைகளை திரையினில் ஒளிவடிவினில் பார்த்தபோது தன்னையே மறந்து அதில் ஒன்றி அறிவை வளர்த்துக்கிட்டு வர்றோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் முக்கியமான ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். யார் தெரியுங்களா? லூமியர் சகோதரர்கள். என்னங்க லூமியர் சகோதரர்கள் ஐயா. சரி, புரிஞ்சுதா பேர் எல்லாத்துக்கும்? சரி. ஏன்னா அவங்க தான் முதலா சினிமாவை திரையிட்டு காண்பிச்சவங்க. அவங்களால தான் இன்னைக்கு நாம் நிறைய நல்ல விஷயங்களை திரைப்படங்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, கிராமத்திலேயே பிறந்து கிராமத்திலேயே வளர்ந்தவங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியுமா? இல்லை நகரத்திலேயே பிறந்து நகரத்திலேயே வளர்ந்தவங்களுக்கு கிராம வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? இப்படி கிராம வாழ்க்கைனா என்ன, நகர வாழ்க்கைனா என்ன, விவசாயம்னா என்ன, இதெல்லாம் நாம் திரைப்படங்கள் மூலமாக தானே பார்த்துக்கிட்டு வர்றோம். ஐயா, சினிமானா என்னன்னு தெரியுங்களாங்க ஐயா? எண்ணம், எழுத்து, கதை, கவிதை, இசை, பாடல், படம், நடிப்பு, நடனம், வீரம், விவேகம், சமூக அக்கறை, சமூக வளர்ச்சின்னு பல முகங்களை கொண்டது தாங்க ஐயா சினிமா. இப்படிப்பட்ட சினிமா ஒரு காலத்தில் வெறும் பாட்டி கதையாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தெருக்கூத்துன்னு வந்தது, அப்புறம் மேடை நாடகம்னு வந்தது, அப்புறம் ஊமை படம்னு வந்தது, வெள்ளை கருப்பு பேசும் படம்னு வந்தது, கலர்ஃபுல் படம்னு வந்தது. இப்போ பரிணாம வளர்ச்சியோடு நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு வருதுங்க ஐயா. இன்னைக்கு எத்தனை படங்கள் நல்லுணர்வை ஊட்டிட்டு இருக்கு தெரியுங்களா? கருத்தம்மா படம் மூலமா பெண் சிசுக்கொலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மகாநதி படம் மூலமா தனியார் வங்கிகளின் சுரண்டலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியன் படம் மூலமா லஞ்சத்தையும், ரோஜா படம் மூலமா தேசப்பற்றையும், ரமணா படம் மூலமா ஊழலையும், துப்பாக்கி படம் மூலமா தீவிரவாதிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஊக்கம் தானே? இதெல்லாம் எப்படிங்க ஐயா தேக்கமாக? ஆக நாம் நல்லதையே பார்ப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதை மட்டுமே நாடுவோன்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, மூர்த்தி சிறிதனினும் கீர்த்தி பெருசு. ஏன்னா கொந்தளிக்க வைக்கக்கூடிய பேச்சு, காயத்ரியுடைய பேச்சு அருமையான பேச்சு. இவர்கள் சிகரமடைய நாம் இந்த நல்ல தைப்பொங்கல் நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களின் சார்பாக. உட்கார முடியல ராஜபிரியதர்சினிக்கு. என்ன இப்படி பேசி விட்டாங்களே இந்த அக்கா. வாங்க ராஜபிரியதர்சினி. தமிழர் திருநாள் தைநாளாம். கொஞ்சம் சிரிக்கலாமா? கொஞ்சம் சிரிக்கலாம். அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், களைப்பில்லா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாளாம் பொன்னாளை போற்றி வணங்கி நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்னும் நக்கீரர் வழிவந்த நடுவரவர்களுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, காயத்ரி அக்கா சொன்னாங்க, எங்கள் திரைப்படங்கள் நகரப்புற வாழ்க்கையை காண்பிக்கிறது, கிராமப்புற வாழ்க்கையை காண்பிக்கிறது. நாங்கள் அது சரிதான், நான் இல்லைங்கள. எந்த திரைப்படமாவது வாழ்வின் யதார்த்தத்தை காமிச்சிருக்குதா? நடுவர் அவர்களே, கலாச்சாரம்னா என்ன நடுவர் அவர்களே?
முன்னோர்கள் வைத்த இந்த பண்பாடு கலைகள் எல்லாத்தையும் கூட்டா சேர்றதான் கலாச்சாரம். கலை தருகின்ற வழி என்பதுதான் இதன் பொருள். ஆனால் உங்கள் திரைப்படங்கள் கலை என்கிற ஆச்சாரத்தையே சீர்கெடுத்து கொண்டளவா இருக்கிறது. இது ஒரு சமுதாயத்திற்கு ஊக்கம் தருமா? நீங்க சொன்ன அதே திருவிளையாடல் படம் தான். நடுவர் அவர்களே, இப்போ திருவிளையாடல் படம்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர நடிகர் யாரு நடுவரே? இந்த ஒல்லியா ஒடிஞ்சு விழுகிற மாதிரி இருப்பாரு, அவர் பேர் என்ன? தனுஷ். அவர்தான். அதைத்தான் சொல்லுவாங்க. பின்ன எங்க இருந்தியா சிவாஜி தருமின்னு பேசிட்டு இது ஒரு சமுதாயத்திற்கு ஊக்கத்தை தர முடியுமா? திரைப்படத்துல ஒரு கதாநாயகி ரவுடிய காதலிச்சு கல்யாணம் பண்ணா அவ குடும்ப பாங்கான பொண்ணா. இங்க இருக்க ஒவ்வொரு தாய் தந்தையரையும் நான் கேட்கிறேன், உங்களது பெண் ஒரு ரவுடியை காதலித்தால் திருமணம் செய்து வைப்பீர்களா? பெண்களின் மனதை திசை மாற்றுவதற்காக தான் உங்க படம் உதவுதுங்க. இந்த மாதிரி ஊக்கத்தை தான் உங்கள் திரைப்படம் எங்களுக்கு தந்துட்டு இருக்குது. சினிமா என்பது பொழுதுபோக்கு தான், அதுல எந்த தீமையும் இல்லைங்கிறீங்களே. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, அப்போ முப்போகமும் நன்மை மட்டுமே விளையுதா? தெரியலைங்க, ரொம்ப ஆக்ரோஷமா பேசி அடிச்சு கிடிச்சு போட போகுது இந்த பிள்ளை. முப்போகமும் நன்மை விளைகிறதா? மாமனா மச்சானா மானம் கெட்டானே. பாரதி கண்ட புதுமை பெண்ணை பாதி ஆடையில் காட்டியது உங்கள் திரைப்படம் தானங்க. இது ஒரு சமுதாயத்திற்கு தர ஊக்கம்னு சொல்லுவீங்களா? பெண்களை போதை பொருளாக காட்டியதும் உங்கள் திரைப்படங்கள் தான். சபாஸ் சபாஸ். கல்லூரி பள்ளியை வச்சு படம் எடுக்கிற டைரக்டரால அதுல காதல் இல்லாம படத்தை எடுக்க முடியல. ஆகையால் நடுவர் அவர்களே, உங்களது திரைப்படங்கள் என்றும் எங்கள் சமுதாயத்திற்கு தேக்கமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ராஜபிரியதர்ஷினி என்ன அருமை பார்த்தீங்களா? என்ன அருமையா பேசுறாங்க. 10th படிக்கிற பொண்ணு, அவங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு ஊக்கம் அளிச்ச அவங்களுடைய கல்லூரியினுடைய பள்ளியினுடைய தாளாளர் மாரியப்பன் அவர்களுக்கும் தமிழாசிரியர் அவங்கள பெற்றோர்களுக்கும் நீங்க ஒரு கரகோஷம் கொடுக்கணும். எதுக்குடா நம்ம ஈரோட்டில் இருந்து வந்தோம், பேசாமல் நியூ இயர் அங்கேயே கொண்டாடிக்கிறான்னு கவலையில் இருக்கிறார் சரவணகுமார். ஈரோடு போய் திருச்சி வந்தால் வாங்க சரவணகுமார். கொங்கு தமிழில் வளர்ந்தவரே, தமிழ் தாய் பெற்றெடுத்த புதல்வரே, தரணியை வென்றெடுக்க வந்தவரே, தமிழால் உயர்ந்தவரே, உயர்ந்த தமிழால் தமிழை உயர்த்தியவரே, நல்லவரே வல்லவரே, எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கங்களையோ சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஆஹா ஆஹா ஆஹா, உங்களை பார்க்குறப்போ இப்போ சமீபத்தில் இனோவா கார் வாங்கினவர் ஞாபகம் வருது. சூரியனின் செங்கதிர்கள் பட்டு பொங்கலோ பொங்கி வர, அந்த பொங்கலில் தேனும் கற்குண்டுமாய் நாங்கள் இனிக்க, அதை வாங்கி தின்பதற்கே என்று வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கண் இமை பாவம் தின்றுவிட்டு போகட்டும். கண் இமை பொழுதில் இமயத்தின் உயரத்தை எட்டிடும் அளவற்ற சக்தி கொண்ட இம்மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவரையா, இன்னைக்கு தலைப்பு என்னங்கய்யா? நடுவரையா, இன்று தலைப்பு என்னங்கய்யா? திரைப்படங்களால் சமூக வளர்ச்சிக்கு ஊக்கமே தேவை. திரைப்படங்களால் சமூக வளர்ச்சிக்கு ஊக்கங்களே ஃபஸ்ட்டு வர்றது என்னங்க ஐயா? ஊக்கந்தாங்க ஐயா காரணம். நம்ம ஃபஸ்ட்டு வர்ற மாணவன் தான் ஐயா பாராட்டுறோம். ஃபஸ்ட்டு யார் வர்றா? ஊக்கந்தாங்க ஐயா வருது. இன்றைய சமூக நீங்கள் படத்தை ஒழுங்காக பார்க்கல. ஃபஸ்ட்டு யார் வர்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வர்றது தான் முக்கியம். சிம்பு சொல்லியிருக்காரு. பெரிய சிம்பு வேண்டாமா, சின்ன சிம்பு இருந்தால் போதுமா. இன்றைய சமூகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை கண்ணாடி போல் காட்டுவது தாங்கய்யா எங்களுடைய திரைப்படம். எதிரணியிலிருந்து வந்து பேசுனாங்க எதிரணி தலைவர். இன்றைக்கு வரக்கூடிய படங்கள் எல்லாமே அப்பாவை மதிக்காத படங்கள் தாப்பா வருதுனாரு. அவரு அப்படிப்பட்ட படங்களை பார்க்கலன்னு நினைக்கிற நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லைங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்காவை படத்தை பார்க்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது என்ன? கேடி பில்லா கில்லாடி ரங்கா விளங்கும். நடுவர்களே, அந்த பட டைட்டில் தான் அந்த மாதிரி இருக்குது. அந்த படத்துடைய இது தமிழ் பேரா, இதுக்கு வரி விலக்கு வேற கொடுக்குறாங்க. அந்த படத்துடைய மைய கருத்தை பாருங்க நடுவர் அவர்களே. அதில் அழகா சொல்லியிருப்பா, என்னுடைய தந்தை தெய்வத்திற்கு சமம், என்னுடைய தந்தை என் இதயம் போன்றவள்னு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படங்கள் சமூக வளர்ச்சிக்கு காரணம் இல்லையா?
அடுத்ததா சொன்னாரு, யாரும் ஆசிரியர்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு. ஐயா, ஒரு பல படங்களை பார்க்காமையே வந்து மேடை கிடச்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராகவேந்திரா படத்தை போய் பாருங்க. அந்த படத்துல அழகா ஒரு காட்சிங்க ஐயா. ஐயா தெரியுமாங்க என்ன காட்சின்னு? அம்பிகா டான்ஸ் ஆடுவாங்க ஐயா. உங்களுக்கு அந்த காட்சி மட்டும்தான் ஞாபகம் வருது. நீங்க அப்புறம் அழகா ஒரு காட்சின்னா ஐயா, அதுல ஒரு குரு இருப்பாருங்க ஐயா. எப்பவும் காலையில எந்திரிச்சு படிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு. ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்பாரு. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு, சிசியா அந்த விளக்கு எடுத்துட்டு வைப்பா, நான் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. ரஜினியும் அந்த விளக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாரு, எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கிறாரு. இந்த குருவும் படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. புக்கை திறந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. 2 மணி நேரம் படிக்கிறாரு 2 மணி நேரம் படிக்கிறாரு. புக்கை மூடி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தாரு. அட அறிவு கெட்டவனே, விளக்கு கீழே வைக்க வேண்டியதானே கேட்டாரு. அப்ப ரஜினிகாந்த் சொன்னாரு, நம்மளு தலையில வச்சுட்டு போயிடுவான். அவர் சொன்னார், ரஜினிகாந்த் என்ன சொன்னார் தெரியுமா நடுவர் அவர்களே? ஐயா, நான் கீழே வச்சேனா காத்துக்கு அது அணைஞ்சிருங்க ஐயா, மேலே வச்சா நீங்க உங்களுக்கு வெளிச்சம் நல்லா தெரியும், அதனால கையில் ஏந்தி கொண்டிருந்தேன்னு சொன்னாரு. 2 மணி நேரமா ஒரு குருவுக்காக தன்னுடைய கையில் விளக்கேத்திட்டு இருந்தார் ஐயா. இப்படிப்பட்ட படங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறங்கிறத எதிரணிக்கு எடுத்து சொல்லுங்க நடுவர் அவர்களே. பெண்களை வந்து எப்போ இழிவுபடுத்தி படத்தில் போடுறாங்கன்னு பேசுகிறாங்களே, அதே திரைப்படத்தில் தான் ஒரு பெண்ணை முற்பொழுது முன் கற்பனைங்கிற ஒரு படத்தில் தன்னுடைய கணவன் இறந்த பின்பும் தன்னுடைய குழந்தை வளர்க்கறதுக்காக வேண்டி தன்னுடைய சிகை அலங்காரத்தை மாற்றியவள் தமிழச்சி என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியது எங்களுடைய திரைப்படம் இல்லையா? நடுவர் அவர்களை கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளும் நிற்க முடியும், அவர்களாலும் எல்லா செயல்களையும் செய்ய முடியும் சொன்னது லாரன்ஸ் இல்லையா ஐயா? லாரன்ஸ் பள்ளிக்கூடத்தில் போய் பாருங்க, எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க தன்னம்பிக்கையோட. அதுக்கு உதாரணமாக காஞ்சனா படத்தில் அவர் ஒரு மாற்றுத்திறனாளிகள் வச்சு டான்ஸ் ஆடியிருப்பார். அந்த படம் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு தரவில்லையா ஐயா? ரஜினி ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, மனித வாழ்வை 8 பிரிச்சுக்கோ, அந்த 8 நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இப்படி மனிதனுக்கும் மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் நல்ல கருத்துக்களை எங்களுடைய திரைப்படங்கள் தந்து கொண்டு தானே இருக்கிறது ஐயா. கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க ஐயா. தர்மனும் ஐயா, மகாபாரதத்தில் தர்மனும் துரியோதனும் நகர்வலம் போகிறாங்க. போகும்போது ஒரு மனிதன் வந்து அங்கே வீழ்ந்து கிடக்கிறாரு. அதை துரியோதன் பார்த்துட்டு, இவன் குடிச்சிட்டு தான் படுத்திருக்கிறான், மது அறிந்து விட்டு படுத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்மன் சொல்கிறான், இல்லைப்பா அவன் பசியால் மயக்கத்தில் விழுந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாங்க. கிருஷ்ணன் சொன்னேன்னு கிருஷ்ணன் கேட்குறா, தர்மா நீ என்ன நினச்ச அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் பசியால் இருக்கிறான் நான் நினச்சேன் அப்படிங்கிறா. துரியோதனா நீ என்ன நினச்ச அப்படின்னு கேட்குறா. நான் வந்து அவன் மது அருந்தி விட்டு இருக்கிறான்ங்கிறாங்க. ஐயா, நாங்கள் தர்மர்கள், அவர்கள் துரியோதர்கள், நீங்கள் கிருஷ்ணர்கள், தீர்ப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, ஐயா உங்களுக்கு சிலப்பதிகார கதை தெரியுமாங்க ஐயா? தெரியும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சொல்லு தப்பா சொன்னதுக்கு மதுரை எரித்தாள் கண்ணகி, தீர்ப்பை பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது பாண்டியன் நெடுஞ்செழியன், நான் இளங்கவி பாண்டியன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அதாவது பாடல் சொன்னார் விவசாயத்துக்கு, எப்படி எழுதியிருக்கான் பாருங்க கவிஞன். அந்த ஏரில் வந்து அந்த கலப்பை தண்ணி எடுக்குது, இப்படியே வந்து அப்படியே நடக்கிறான், அப்படியே கிணத்துக்குள்ள விழுது, அப்படி போகிறான். அதை எழுதுறான் பாருங்க, தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ, கிணத்து நீரை வயலுக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம், கிளை வெடிக்கும் பயிர்களுக்கும் உயிர் வளர்க்கும் ஊற்றம், போடு தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. அது பாருங்க, இப்படி போறான், அந்த இறங்குறதுக்குள்ள அந்த அடி முடிஞ்சிடுது, அப்புறம் திருப்பி ஆரம்பிக்குது. விவசாயத்தை என்ன அழகா இந்த படத்துல காட்டி வந்து ஊக்கம் கொடுத்துருக்கான். இந்த கலப்பை இதெல்லாம் நாங்க திரைப்படத்தில் தானே பார்த்தோன்னு ரொம்ப அருமையாக சரவணன் வந்து பேசியிருக்கிறாரு. ஈரோட்டு பெரியார் போல ஈரோட்டு சரவணன் பேச்சிலும் நல்லா வரணும்னு உங்கள் சார்பாக நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். இந்த புத்தாண்டில் ஒரு புயல் வருது, வாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் தமிழும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று
புதுவை குயில் பாடிய தமிழை வணங்கி தரணி எங்கும் தமிழ் பரப்பி தனக்கென ஒரு தனி வழிவகுத்து 20 வயதில் கிண்ண சாதனை புரிந்த எங்கள் மரியாதைக்குரிய நடுவரையும் வணங்கி சீரிய கருத்துக்களை சிந்தனையில் வைத்து தொலைநோக்கு பார்வையோடு தொண்டு புரியும் சிட்கோ தொழிற்பேட்டையினுடைய அரிமாக்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இப்ப பிறந்திருக்கிறது வேற, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற. இதுக எல்லாமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. நம்ம இருக்கிறது இப்ப நிகழ்காலத்தில். இதை மறந்துருங்க, இதை மறந்துருங்க. நம்ம தான் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இது என்ன அடிமுனி அம்மாவும் கண்ணுல மையி, என்ன அடிமுனி அம்மாவும் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது முருக வச்ச மையி, நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். கொண்டாட்டி மதுரைக்கு போனா எல்லாம் பாடுவீங்க. நாளைக்கு வருது ஐயா. ஐயா இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு திரைப்பட பாடல். இந்த பாடல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா இது ஒரு அருமையான ஒரு திரைப்பட பாடல். ஊக்கமே என்று நினைக்கக்கூடிய இவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு உண்மையான பாடல். அவங்க இவ்வளவு நேரம் பேசின ஒரு இதுக்கு கண்டிப்பா நம்ம பதில் சொல்லி தான் ஆகணுங்கய்யா. நம்ம ஏன்னா அதை பதில் சொல்லி காமிச்சா மட்டும்தான் நம்ம அவங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அதாவது அவங்களுடைய அணி தலைவர் வந்தார், தங்கராஜ் வந்தார், பேசினார். நகைச்சுவையை சொல்றதுக்கு அவங்கள காட்டில் வேறு யாருமே கிடையாதாங்கய்யா. அது நகைச்சுவைன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாங்கய்யா, நகைச்சுவைன்னு சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கேட்குற, டே பார்த்தா அவன் சொல்கிறான், என்னடா என்னமோ சொல்ல வர்றேன் அவன் பாருங்க. ஐயா நகைச்சுவை என்பது ஒருத்தருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கணும். அதாவது மரியாதையாக நாம் கூப்பிட்ட ஆத்தாவையும் ஐயாவையும் சினிமா கெட்ட வார்த்தையாக்கி வைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனத்தை பண்றாங்க இந்த திரைப்படத்துக்காரர்கள். ஐயா அப்புறம் சொன்னாரு, 6 காண்டங்களை நான் அழகா எடுத்து சொல்றேன். 6 காண்டங்களை படிக்கும் போது ஒவ்வொரு முறையும் மறந்து போகுதுன்னு சொல்றாரு. உண்மைதான், மறந்துதான் போகுது, எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நடத்துறது முருகன், ஏன்னா வேற வழி இல்லை. அதாவது உண்மைகளை நம்ம சில நேரம் நம்ம பழகிக்கிறோம் இல்லையா. காயத்ரி மாதிரியே நம்மளுக்கும் பழகி போச்சு. என்ன பண்ண சொல்றீங்க ஐயா? அதுக்காகத்தான் அவங்களே பாட்டு படிக்கிறாங்க. படிச்சு பார்த்தே ஏறவில்லை, குடிச்சு பார்த்தே ஏறிடுச்சு. ஐயா படிச்சு பார்த்தே ஏறவில்லை, குடிச்சு பார்த்தே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடிட்டு போறாங்க. ஆக படிச்சு பார்க்கும்போது ஏற மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த திரைப்படங்களில் காமிக்கக்கூடிய அத்தனையும் பொய்யான விஷயங்கள் சொல்லிட்டு தெரியுது. அப்போ எப்படிங்க ஐயா அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கிற முடியும்? ஐயா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். திரைப்படங்களால் சமூக வளர்ச்சிக்கு ஊக்கமே தேக்கமே, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்து இனிமேல் நம்ம பேச ஆரம்பிப்போம். அதாவதுங்க இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் இவர்களுக்காக, அந்த பொய் சொன்ன அவர்களுக்காக நம்மளும் என்னத்தவாது ஒன்று சொல்லிட்டு போகணும்ல, அவங்க மனசு சங்கடப்படுவாங்கல்ல. அதற்காக கல்லணை கட்டிய கரிகாலனுக்கு தெரியாமல் இருக்கலாம், கல்லணை கட்டிய கரிகாலனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதில் உள்ள கற்களின் எண்ணிக்கை. திரைப்படம் பார்க்கும் உங்களுக்கு தெரியாதா அதில் உள்ள எத்தனை ஓட்டைகள் என்று? அந்த ஓட்டைகள் எல்லாம் மறைத்து நீங்க திரைப்படங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஊக்கம் அளிக்கிறது என்று வாய் கூசாம சொல்றீங்களே ஐயா, என்னங்கய்யா இது இது? ஐயா அழகா சொல்றாங்க. இந்த காலத்துல திரைப்படங்கள் எந்த அளவுக்கு மனிதர்களை பாதிக்குதுன்றதுக்கு திரைப்பட பாடல்கள் தான் வருது. ஒருத்தன் பாடுறான், அழகா பாடுறான். இவர்கள் நினைக்கக்கூடிய ஊக்கத்தை ஒரு இளைஞனுக்கு புட்டிப்பால் வச்சு கூட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். பாருங்க பாடுறான். கட கடையா தேடுறண்டா கையில பாட்டுலு மாட்டலடா, கையில காட்டுலு மாட்டல. அடகடையா தேடுறண்டா கையில பாட்டுலு மாட்டலடா, கையில பாட்டுலு மாட்டலடா. ஒரு கட்டிங்க கண்ணுல காட்டலடா. மனசே ஏ மனசே ஏ உசுரே
ஏன் உசுரே டோன்ட் க்ளோஸ் த டாஸ்மார்க்கா. ஐயா, இவங்களை தூக்கி போட்டது மாதிரியே இந்த 2014 எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இப்படி ஒரு பாடல் இன்றைய இளைஞர்களுக்கு எப்படியா ஊக்கத்தை தரும்? ஓப்பன் த டாஸ்மார்க்கா, ஓப்பன் த பேக் டோரா. எங்க பேக் டோர்ல போய் ஓபன் பண்றது? இவர்கள் சுட்டுகின்ற திரைப்படம் என்பது 1000 கோட்டையுள்ள ஒரு பானை. 1000 பானையில் தண்ணீர் எடுத்து நமக்கு தவிக்கின்ற தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா? அதுபோலதான் இவங்கள் காட்டுகின்ற திரைப்படமும். அந்த திரைப்படத்தினால் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு ஒருபோதும் ஊக்கம் இல்லை இல்லை இல்லை, எப்போதுமே தேக்கம்தான் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானே இவர் பேசுறத பார்த்தா 108 கூப்பிடணுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அமைதியா உட்காந்துட்டாரு. என்ன ஒரு பொறி கிளப்புற பாடல்கள் பார்த்தீங்களா? இதாங்க தமிழ்வாதியாருக்கு ஒரு சிறப்பு. தமிழ் நடத்துகிற போது செத்த எலி கூட கிளாஸில் இருக்காதுங்க, ஆனாலும் நாங்கள் கிளாஸ் இருப்போம். ரொம்ப சிரமமான விஷயம். என்ன அழகா நகைச்சுவையோட மதுரை மண்ணுக்கே உரிய நகைச்சுவையோட பேசி அமர்ந்திருக்கிறார். மிக்க நன்றி தமிழ் முருகன் அவர்களே. ரொம்ப நல்லபடியா பேசியிருக்காங்க. இவங்க பேசினதை வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஏங்க, திரைப்படங்கள் முதல்ல திரைப்படங்களை திரையில பார்க்க முடியாம திரைப்படங்கள் எப்படி பட்டி தொட்டி எல்லாம் போய் சேருச்சுன்னா பாட்டுனால தான். அந்த பாட்டுல தான் திரைப்படங்கள் போய் சேர்ந்துச்சு. அந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம் இதெல்லாம் நகரவாசிகளுக்கு காயத்ரி சொன்னது போல நகரவாசிகளுக்கு காட்டி கொடுத்தது சினிமா. சண்டியர்னு படத்துக்கு பேர் வச்சாரு. சண்டியர்னு வைக்கக்கூடாது. தென் மாவட்டங்களில் சண்டியர்னு யாரை சொல்லுவாங்கன்னா இந்த ஊதாயத்தனமாக சுற்றுறவங்களை தான் சண்டியர்னு சொல்லுவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இன்னொரு ஜாதியை குறிக்கிறதும் சண்டியர்னு வரும். அதுக்காக முதலமைச்சர் கூப்பிட்டு சண்டியர்னு வைக்காதீங்க, விரும்மாண்டின்னு வைங்க. எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு தாக்கத்தை, அதிர்வலைகளை இந்த திரைப்படங்கள் சமுதாயத்தில் நிச்சயமாக, அதுவும் இளைஞர் சமுதாயத்தில் ஏற்படுது. பெற்றவங்க துடிச்சு போகிறாங்கங்க ஏதாவது பார்த்து கெட்டு போய். அந்த அளவுக்கு பாட்டு, கேவலமான பாட்டு, கேவலமான இரட்டை அர்த்த வசனங்களை காமெடின்னு சொல்றாங்க. இரட்டை அர்த்த வசனங்கள் இதெல்லாம் காமெடி கிடையாது. இது சமுதாயத்தை ஊக்கப்படுத்துவதா? இல்லை. அன்றைக்கு சொன்னார் என்.எஸ். கிருஷ்ணன், அன்னைக்கு சொன்னார் என்ன, ஏங்க ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் போறது நிறுத்திடுவார். அவர் என்ன சொல்ற, நீங்க அந்த அம்மா கேட்கும், ஏங்க ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் போறதுன்னு ஒரு அம்மா கேட்கும், நீங்க ஏன் பொண்டாட்டி, நான் உங்க புருஷன். அர்த்தம் மாறுதா? அப்பா அன்னசத்திரம் இருப்பது எதனாலே? பல தின்னதூங்கி பசங்கள் இருப்பதனாலே. பையில வாங்கின கையில போடல, காசு போன இடம் தெரியல. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு தெரியும் நயவஞ்சகனின் நாக்குத்தான் இது. 6வது விரலாக இளைஞன் சிகரெட்டை பிடித்தாலும் சமுதாயத்துக்கு கேடு. அந்த 6வது விரலாக விளங்கக்கூடிய அந்த பேனாவிலே நல்ல கருத்துக்களை திரைப்படங்களில் காட்டுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். இந்த தமிழக மக்கள் படம் பார்த்து உங்களை வாழ வைக்கிறார்கள், ரசிகனாக மதிக்கிறார்கள், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் கூட செய்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அபத்தமான ஈர்த்து விடுகின்ற விஷயங்களை நீங்கள் காட்டிவிட வேண்டாம். இவர் சொன்னார், நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, ஏன் கெட்டதை பார்க்கிறீங்கன்னு. தலைவாழை இலை போட்டு 4 வகை அறுசுவை படைத்து ஓரத்திலே ஒரு அசிங்கத்தை வைத்து விட்டால் அந்த உணவை எப்படி சாப்பிட முடியாதோ அதை போலத்தான் இன்றைய திரைப்படங்கள் இருக்கிறது. திரைப்படங்கள் சமுதாய வளர்ச்சிக்கு தேக்கமே 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 என்பதை கூறி இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை தை திங்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர்.